அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் இந்த அருட்பெரும் ஜோதி, அது ஜோதி இருள் பெரும் ஜோதி, அது நான் சொல்லியிருக்கேன். பகலில் சூரியனை வெளிச்சங்கள் 3 வெளிச்சங்கள், பகலில் சூரிய வெளிச்சம், இரவில் சந்திர வெளிச்சம். அது 2 தான் இருக்க முடியும் உலகத்தில். 3வது வெளிச்சம் ஒன்று இருக்குது. இந்த 2 வெளிச்சங்களையும் இரு கண்ணால், சூரிய வெளிச்சத்தையும் சந்திர வெளிச்சத்தையும் இரு கண்களால் பார்க்க முடியும். 3வது வெளிச்சத்தை இந்த 3வது கண்ணுடைய உதவினால் இந்த 3 கண்ணுனாலையும் பார்த்து ரசிக்கலாம். அதான் ஜோதி நிலை, இருள் ஜோதி நிலை அப்படின்னு சொன்னேன். அதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அது ஈஸியாக பிறவிலே வந்துருச்சு, அது என்னுடைய முன்வினையுடைய பலரின் காரணமாக. அதனால் அவ்வளோ ஈஸியாக அடைய முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். பட் எனக்கு ஈஸியாக அடைஞ்சிட்டேன்ல. அதுக்காக நான் யாரையும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும், நீங்கள் துறவிகள் ஆகிடணும், சன்னியாசி ஆகிடணும், கல்யாணம் பண்ணால் கூட வாழ்க்கையை விட்டுட்டு வந்துடணும் அப்படிலாம் நான் சொல்லலை. கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை விட்டு வந்துடுறது சில இதுக்கு முன்னாடி வந்த சில மகான்கள் அப்படி செஞ்சுருக்காங்க. ஓகே, அது அவங்க வசதி. ஆனால் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. இறைவன் என்னவோ மிகப்பெரிய கொடியவன் மாதிரியும் அவனை அடைவதற்கு இல்லற வாழ்க்கை ஒரு தடை, உலகில் வாழ்வு ஒரு தடைன்னு காலங்காலமாக புகுத்தப்பட்டிருக்கு. அது ஏன் புகுத்தப்பட்டிருக்குன்னா டைவர்ஷன் ஆகுங்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன் இப்போ சில பேர் குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து மேல்நிலைக்கு வர்றது இல்லையா? கஷ்டப்பட்டு படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுமாதிரி மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இது மாதிரி பல படிப்பு பல எக்ஸாம்ஸ்லாம் எழுதி இப்போ அவங்க குடும்பத்தோடு தானே இருக்கிறாங்க. அது மாதிரி இது மிகப்பெரிய கடினமான ஒரு எக்ஸாம். அதில் ஒரு டைவர்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா பொறுப்பு இருக்கும்ல, குடும்ப வாழ்க்கைன்னு வந்தால் உலக வாழ்க்கையை விட்டு போயிடுறாங்க. ஆனால் இறைவன் அவ்வளோ கொடியவன் அல்ல. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஆனந்தமாக அனுபவிச்சுக்கிட்டு அந்த பரமானந்த நிலையும் நீங்கள் அந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் படைச்சிருக்கார். அவர் ஒன்றும் பெரிய வரட்டு வேதாந்தி கிடையாது. இறை சக்தி, இயற்கை சக்தி. அது புரியாமல் எல்லோரும் துறவரம், அவ்வளோதான், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், இல்லறம் கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு கல்யாணமே விட்டு போகிறேன், அப்படி கிடையாது. ஆன்மீக ஞானத்தை அடைய, ஆன்மீக பேரின்பத்தை அடைய இந்த இல்லற இன்பம் கண்டிப்பாக உதவும். உலகில் இன்பமும் கண்டிப்பாக உதவும். என்ன ஒரு போட்டி இல்லாமல் வாழணும், பொறாமை இல்லாமல் வாழணும், கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இந்த கடலில் எத்தனையோ திமிங்கலம் இருக்குது உள்ள, கடல் வாங்கி தான் வச்சுக்குது. எத்தனையோ கடலில் எத்தனையோ படகுகள், கப்பல்கள், நீர்மூழ்கிகள் பறக்க தான் செய்யுது, உள்ளே போக தான் செய்யுது, மிதக்க தான் செய்யுது. அது அந்த கடல் சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இந்த உலகியலில் இயற்கையில் அந்த ஞான கடல் தான் எல்லாரையும் சுமந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். இந்த கடலை எதுவும் அழுத்துக்குதா? அந்த கப்பல் பெருசாக இருக்கே, என்னால் தூக்க முடியல, இந்த கப்பல் பெருசாக இருக்கே, என்னால் தூக்க முடியல, இந்த நீர்மூழ்கினா வெடிக்குதே உள்ள, அதனால் எனக்கு முடியலன்னு கடல் எனக்காச்சும் அழுத்துக்கிட்டு இருக்கா? அதே மாதிரி இந்த உலகில் கடலில் நம்ம பிறந்துட்டோம். உலகங்கிற அந்த ஒரு சமுத்திரத்தில் பிறந்துட்டோம். நம்ம அதில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். நம்ம ஒரு கப்பல், நம்மளோட பெரிய கப்பலும் ஒரு கப்பல் இருக்கும், சிறிய கப்பலும் இருக்கும், படகும் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அழகாக ரசிச்சுட்டு அவர்கள் வாழ்க்கையை ரசிப்போம், நம்ம வாழ்க்கையை ரசிப்போம், ருசிப்போம். அப்புறம் அப்படி ஒரு சமதர்மமான ஒரு எண்ணம் நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இயற்கை இந்த பேரின்பத்தை வாரி வழங்க காத்திருக்கு. அது தெரியாமல் போட்டி போடுறது, நான் அப்படி, நான் இப்படி, என் புகழைப்பார், என் பெருமையைப்பார். அதாவது ஒரு கார் வாங்குகிறோம், நம்ம கார்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அந்த கார் படைச்சது யாரோ ஒருத்தவங்க கம்பெனிக்காரங்க. அந்த கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் கிடச்சது, அறிவு கிடச்சது எல்லாம் அந்த இயற்கையிலேருந்து தான். அது மாதிரி அது காரை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கார்னு சொல்கிறோம். அது மாதிரி பூமியில் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறோம், நம்ம இடம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இடம் வாங்குறதுக்கு பூமிங்கிற ஒரு ஒன்று எது உருவாக்குனுச்சு, எது உருவாக்கி வச்சுருக்கு, அது உருவாக்கி வச்சா தான் நம்ம பிளாட்டு வாங்க முடியும். அப்போ ஏன் பிளாட்டுன்னு சொல்லிக்க முடியும், ஏன் வீடுன்னு சொல்லிக்க முடியும், ஏழன்னு சொல்லிக்க முடியும். அது மாதிரி காரை உருவாக்கி வச்சா தான், அந்த காரை உருவாக்குறதுக்கு ரா மெட்டீரியலே பூமியில் தானே கிடைக்கிது. அந்த காரோட அறிவை படைத்தவனும் ஒரு மனுஷன், அந்த அறிவை பெற்றவனும் ஒரு மனுஷன், அந்த இயற்கையிலேருந்து தான் பெற்றான். அதனால் எதுவுமே நம்மது கிடையாது, ஏற்கனவே படைச்சு வைக்கப்பட்டது ஒன்று. பூமி, சந்திர, சூரியர்கள்ங்கிற மாதிரி பூமியும் அதில் வீடு வாங்கி கட்டுறோம். அதேமாதிரி நாம் இந்த உலகத்தில் படைக்கப்படுறதுக்கு காரணம் நமக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட நம்ம அம்மா அப்பா, அப்புறம் தாத்தா பாட்டி. அப்போ ஆரம்பம் என்ன? ஆரம்பம் எதை படைச்சிச்சு? ஆதாம் ஏவாள்னு கொண்டு முடிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு உலகத்தில் தோன்றது முதலில் ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது கோட்பாடே தப்பு. அப்பயே ஏன் பல வகையான ஆண் பெண் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடாது? வெவ்வேறு பூமியோட வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வெவ்வேறு உயிர்கள் ஏன் உருவாகி அப்படியே தனித்தனியாக வந்திருக்கக்கூடாது? ஒரு உயிர்லேருந்து வச்சு சொல்கிறோம், ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு தொடக்கமே ஆதாம் ஏவாள் தான் அப்படிங்கிறதெல்லாம் கூட அது ஒரு கொள்கை, அப்படி தான் இருக்க முடியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன் ஒரு 100 பெண்ணையும் 100 ஆணையும் இயற்கையை ஏன் படைச்சு விட்டுருக்கக்கூடாது?
இயற்கை என்னென்ன அதிசயங்களையும் பண்ணியிருக்கே. கடலை உருவாக்கியிருக்கு, சூரியனை உருவாக்கியிருக்கு, பூமியை உருவாக்கியிருக்குது, பழம் தரும் மரங்களை உருவாக்கியிருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பேசிக் என்ன? பேஸ் இருந்தால் தான் நம்ம எது வேணாலும் பண்ண முடியும். ஒரு பேஸ் போட்டால் தானே வீடு கட்ட முடியும். அது மாதிரி இந்த பேஸை இயற்கை தான் இந்த பேஸை உருவாக்குனுச்சு, எல்லாரையும் உருவாக்குனுச்சு, ஞானத்தையும் உருவாக்குனுச்சு, உலகில் சந்தோஷம் உருவாக்குனுச்சு, அந்த உயர்நிலையில் உள்ள ஞான சந்தோஷத்தையும் உருவாக்கிச்சு. அதனால் உலக இன்பங்கள் வந்து தடை இல்லை ஞான இன்பத்தை அடைய. அதனால் யாரும் முழுவதாக துறக்கணும்னு அவசியம் இல்லை, உலகத்தை வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. உலக வாழ்க்கையிலே நம்ம அனுபவித்து அதில் நிறைந்து உலக வாழ்க்கையை அனுபவித்து அந்த ஞான வாழ்க்கையை அனுபவித்து அடைய முடியும். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.